ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு நல்ல டேஸ்டியான ஒரு சைடிஷ் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். பட்டாணி கடலை வச்சு ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி பச்சை பட்டாணி கடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 80% வரை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றிடலாம். இந்த கிரேவிக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது போட போகிறதில்ல. அதனால் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடலாம். அடுத்தது தக்காளி, பச்சை மிளகு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பீன்ஸு கேரட்லாம் போடலாம். தேவையான உப்பும் போட்டுடலாம். இனி பீன்ஸும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ஆயில்லையே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம கடலை சேர்க்கணும். ஆயிலில் குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இனி மசாலா பொருட்கள் போட்டுடலாம். காரத்துக்கு வத்தல் தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், பெருஞ்சீரகத்தூளும் போட்டிருக்கேன். இது இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இனி குக் பண்ணி வச்சுருந்த பச்சை பட்டாணி கடலையையும் சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு இனி உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் கூட உப்பும் போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில் 1 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணீரில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். இதை ஊற்றும்போது இந்த கிரேவி கொஞ்சம் கூட நல்ல திக்காகி நமக்கு கிடைக்கும். மல்லிக்கீரையும் போட்டுட்டு இனி குக்கரை மூடிடலாம். மூடிட்டு நம்ம ஏற்கனவே 80% தான் அந்த கடலை குக் ஆகிருக்கு. அதனால் இனி ஒரு 2 விசில் கூட போட்டு எடுத்துடலாம். எல்லாமே சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பச்சை பட்டாணி கடலை ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.